ஈசா சாதிக் அவர்கள் இப்பொழுது உரையாற்ற போறாங்க. இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்து இந்த அரங்கத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவ வேண்டும் என்று பிரார்த்தித்த வண்ணம் இன்றைய தினம் இந்த MSKனுடைய முதலாம் ஆண்டு நினைவு விழா இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு பல்வேறு தரப்பு சமுதாயத்தினரை சார்ந்தவர்களும் வருகை புரிந்துள்ளோம். இந்த நேரத்திலே புகழ் அனைத்தும் இறைவனுக்கே, அவன் ஒருவனுக்கே உரித்தானது என்பதை நம் மனதில் நாம் உறுதியான எண்ணம் கொள்ள வேண்டும். இறைவனிடமிருந்து உதவியும் வெற்றியும் வரும்போது இறைவனுடைய நாட்டத்தில், அவன் மார்க்கத்தில் மக்கள் அணி அணியாக வரும்பொழுது நீங்கள் அவனையே புகழ்ந்து துதித்து இன்னும் அவனிடமே நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று இறைவன் தன் திருமறையில் கூறுகின்றான். இங்கு நிறைய பேத்துக்கு தெரியும், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத் அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹ் இன்னஹு கான தவ்வாபா. எந்த காரணத்தை கொண்டும் நம் உள்ளத்திலே பெரும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஏற்பட்டு அதன் வழியாக பெருமை ஏற்பட்டு விடுமானால் அது கொடிய விஷம் போல வளர்ந்து நமக்குள் மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்திவிடக்கூடிய அந்த தன்மையை கொண்டது. ஆகவே அது நம் உள்ளத்தில் நம்மை அறியாமல் நுழைந்து விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் எங்கள் இறைவனே எங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டுவிட்ட அந்த பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் நீ மன்னித்து கிருபை செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக நான் இறைவனிடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன். இந்த மஸ்ஜிது சேவை குழு என்பது மதங்கள் கடந்து, ஜாதி மதங்கள் கடந்து, மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டு இது சென்ற ஆண்டுகளில் துவக்கப்பட்டு அது எவ்வாறு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் நமது அருமை நண்பர் சையத் இப்ராஹிம் வழியாக நாம் அனைவருமே கேட்டு இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த MSK சேவைக்குழு ஏன் செயல்பட வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு இது எந்த வகையில் தேவைப்படுகிறது, இதனுடைய அவசியம், இதனுடைய உண்மை நிலை என்ன என்று நாம் சிந்திப்போமேயானால் இறைவன் தன் திருமறையில் கூறுகின்றான், நன்மைகள் யாவும் என்னிடம் இருந்தே வருகின்றன என்று இறைவன் கூறுகின்றான். அவனுடைய ஒரு நாட்டப்படி இது யாரோ ஒருவரால் துவக்கப்பட்டு இந்த அளவுக்கு இது முன்னேறி வளர்ந்து வருகிறது என்றால் இதில் பல்வேறு ஊர்களைச் சார்ந்த நபர்கள், பல்வேறு பிரமுகர்கள், பல்வேறு மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகள், இன்னும் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் இணைந்திருக்கின்றார்கள் என்றால் இறைவன் கூறுகின்றான், நான் நீங்கள் எங்கிருந்த போதிலும் நல்லவர்களை நான் ஒன்றிணைப்பேன் என்று கூறுகின்றான். அந்த வகையிலே இந்த குழுவானது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்லோர் வட்டம் அல்லது நல்லோர் குழுவாக இங்கே அவனுடைய அனுமதியின்படி தன்னுடைய பாதையை அமைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதில் சந்தேகமில்லை. MSK மஸ்ஜிது சேவைக்குழு வழியாக அனைத்து சமுதாயத்தினருக்கும் பொதுவாக பல்வேறு நலத்திட்டங்கள், நலப்பணிகள் செயல்பட்டு வருகின்றன. உதாரணமாக மருத்துவ சேவைகள், கல்வி தொடர்பான சேவைகள், ஏழை எளிய பெண்களுக்கான திருமண திட்டங்கள், இன்னும் சமுதாயத்திலே நலிவடைந்த பிரிவினருக்கான உதவிகள்,
அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய திட்டங்களை அதனுடைய பயனாளிகளிடத்திலே கொண்டு செல்கின்ற அந்த திட்டங்கள், இன்னும் இது போன்ற எண்ணற்ற நற்சேவைகள் எம்எஸ்கேவினால் செய்யப்பட்டு வந்தாலும் இதனுடைய பிரதான நோக்கமாக இருப்பது ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு திட்டம்தான் எம்எஸ்கேவினுடைய முதன்மையான ஒரு பணியாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உங்களில் நிறைய பேர்கள் அறிந்திருப்பீர்கள், வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்து இறந்து கிடந்த பூமியின் மீது அதை இறக்கி இறைவன் தன்னுடைய கடமையாக அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவை விளைவிக்க செய்கின்றான். திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், இந்த பூமியிலே நீங்கள் யாருக்கெல்லாம் உணவளிக்கின்றீர்களோ, இன்னும் யாருக்கெல்லாம் எவற்றுக்கெல்லாம் உங்களால் உணவளிக்க முடியாதோ அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவளிப்பவன் நானே என்று கூறுகின்றான். அனைத்து படைப்புகளுக்கும் உணவளிக்க தான் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதாக கூறுகின்றான். அந்த வகையிலே வானிலிருந்து மழையை இறக்கி உணவுகளை அவன் விளைச்சல்களாக கனி வர்க்கங்களையும் பழங்களையும் காய்கறிகளையும் தானியங்களையும் விளைச்சல்களாக இறைவன் கொண்டு வரும் பொழுது அது சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்படாமல் அது வீண் விரயம் செய்யப்படுகின்றது. இது இப்பொழுது இன்று நேற்று நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல. ஆதி மனிதனாக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஆதாம் ஏவாள் அந்த காலத்திலிருந்து இன்று வரை இன்னும் மறுமை நாள் வரையில் இந்த ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், அதாவது இறைவன் படைக்கின்ற அந்த உணவானது அனைவருக்கும் சமம் என்று அனைத்து வேதங்களிலும் கூறப்படுகின்றது. 6 நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்தேன், அதில் 4 நாட்களில் அனைவருக்கும் சமமாக உணவை படைத்தேன் என்று இறைவன் கூறுகின்றான். மொத்த சிருஷ்டிக்கு 6 நாட்கள், ஒரு நாள் என்பது இறைவனிடத்தில் 1000 ஆண்டுகளுக்கு சமமானது என்று பகவத்கீதையிலும் குர்ஆனிலும் கூறப்படுகின்றது. ஆக 6000 ஆண்டுகளாக இந்த பிரபஞ்சமானது மெல்ல மெல்ல பரிணாமம் பெற்று சிருஷ்டியாக படைக்கப்படும் பொழுது அதில் மிகப்பெரிய பங்கு 4 நாட்கள் உலகம் தோன்றி முடியும் அந்த நாள், மறுமை நாள் வரையிலும் படைக்கப்படக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும், விலங்குகளுக்கும், பறவைகளுக்கும், மனிதர்களுக்குமாக அனைவருக்கும் உணவை இறைவன் படைத்து விட்டான். ஆனால் அந்த உணவானது மனிதர்களுக்கு சமமாக பங்கிடப்படுவதில்லை என்று இறைவன் கூறுகின்றான். இதற்கு காரணம் ஒரு தீய சக்தி. அனைத்து வேதங்களிலும் இது இடம்பெறுகின்றது. குர்ஆனில் சைத்தான் என்று சொல்லப்படுகின்றது, பைபிளில் சாத்தான் என்று வர்ணிக்கப்படுகின்ற, இந்து வேதங்களில் நரகாசுர சக்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீய சக்தியானது மனிதர்கள் மேல் மிக பெரும் கடுமையான பகை கொண்ட சக்தியாக விளங்குகிறது. அசுர குலம் என்று சொல்வார்கள். குர்ஆனில் ஜின் இனம் என்று கூறப்படுகின்ற ஜின் இனத்தை சேர்ந்தவனான சைத்தான், களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்தேன், கடிய சூடுள்ள நெருப்பிலிருந்து ஜின்களின் மூலப்பிதாவான ஜானை படைத்தேன் என்று இறைவன் கூறுகின்றான். அந்த நெருப்பு கொழுந்திலிருந்து படைக்கப்பட்ட அசுரகுலமாக இருக்கக்கூடிய ஜின் இனத்தை சேர்ந்த இப்லீஸ் என்கின்ற அந்த ஒரு வானவர் இந்த மனித குலத்தின் மீது மிக பெரும் பகை குலமாக மாறிய அந்த நிகழ்வு 6000 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த பிரபஞ்சத்திலே நிகழ்ந்தது. இறைவன் இந்த வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்து செவ்வைப்படுத்திய பின்பு திருமறையில் சொல்லப்படுகின்றது, களிமண்ணிலிருந்து செம்மைப்படுத்தி உருவகப்படுத்தி நாம் ஆதமை சிருஷ்டித்து அதிலிருந்து நம் ரூஹிலிருந்து ஊதிய பொழுது அனைவரும் சிரம்பணியுங்கள் என்று கூறிய பொழுது அனைவரும் சிரம்பணிந்தார்கள், இப்லீஸை தவிர. அப்போது இறைவன் கேட்கின்றான், இப்லீஸே, நான் சிரம்பணியுமாறு சொன்னபோது அதிலிருந்து உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்கின்றான். அதற்கு அவன் கூறுகின்றான், பிசுபிசுப்பான
கருப்பு களிமண்ணிலிருந்து படைத்த ஒரு மனிதனுக்கு நான் சிரம் பணிவதற்கு இல்லை என்று கூறுகின்றான். ஏனென்றால் நான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன், அவர் களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே நான் அவருக்கு சிரம் பணிவதற்கு இல்லை என்று கூறும் பொழுது இறைவனுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் அவன் ஆளாகின்றான். அவ்வாறென்றால் நீ பெருமை கொள்கின்றாயா என்று இறைவன் கேட்கும் பொழுது, அப்படி என்றால் நீ இங்கிருந்து வெளியேறிவிடு, நீ சபிக்கப்பட்டவனாவா என்று சாபம் அவன் மீது கொடுக்கப்படும் பொழுது அவன் கூறுகின்றான், இறைவனே, இந்த ஆதம் பொருட்டு நீ என்னை வழிகெடுத்து விட்ட காரணத்தினால் எனக்கு நீ அவகாசம் அளிக்க வேண்டும். இவரை நான் வழிகெடுத்து காட்டுவேன், இவருடைய சந்ததிகளை நான் வழிகெடுத்து காட்டுவேன், நீ எனக்கு அதற்காக அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது இறைவன், நீ அவகாசம் அளிக்கப்பட்டவர்கள் ஒருவனாவா என்று விதித்து விட்டான். இன்னும் நீ யாரை வழிகெடுக்கின்றாயோ, யாரெல்லாம் உன்னை பின்பற்றுகிறார்களோ உங்கள் அனைவரையும் சேர்த்து அந்த நரகத்தை நான் நிரப்புவேன் என்று இறைவன் கூற சோதனை களமாக இந்த பூமி உருவாகின்றது. இறைவன் கூறுகின்றான், இந்த பூமியிலே என்னுடைய பிரதிநிதி கலீஃபாவை நான் அமைக்கப் போகின்றேன் என்று கூறுகின்றான். படைக்கப்பட்ட எத்தனையோ இனங்களில் மனித இனம் மிகவும் உயர்வான இனமாகவும் மிகவும் உயர்ந்த ஒரு படைப்பாகவும் அழகிய படைப்பாகவும் இந்த அகில உலகங்களையெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய அத்தகைய மணி மகுடத்தை சூடக்கூடிய ஆன்மா என்கின்ற உள்ளம் வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாக இறைவனுடைய அன்புக்கும் அவனுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் அவனுடைய அன்பிற்கும் உரிய ஒரு படைப்பாக இந்த மனித இனம் உருவாகும் பொழுது அதை தன்னுடைய பிரதிநிதி கலீஃபா என்று இறைவன் அறிவிக்கின்றான். கலீஃபா என்றால் நீங்கள் அறிவீர்கள், பிரதிநிதி என்பது அதனுடைய முதல் பொருளாக இருக்குது. என்ன பிரதிநிதி என்றால் இறைவனுக்கு பிரதிநிதியாக மனிதன். என் சாயலில் படைத்தேன் என்று இறைவன் கூறுகின்றான். ஒவ்வொரு வேதத்திலும் இது கூறப்படுகிறது. இறைவன் தன்னுடைய சாயலில் மனிதனை படைத்தான். சாயல் என்றால் உருவத்தின் அடிப்படையில் அல்ல, உள்ளத்தின் அடிப்படையில், குணத்தின் அடிப்படையில் இறைவனுடைய சாயலாக மனிதன் இருக்கின்றான். அந்த வகையில் இறைவனுடைய குணங்களில் முதலாவதாக இடம்பெறுவது அர் ரஹ்மான், கருணையாளன், நிர்ரஹீம், அன்புடையவன், மன்னிப்பவன், பிழை பொறுப்பவன், ஏற்றுக்கொள்பவன். இவ்வாறு எத்தனையோ பண்புகள் அவனுடைய திருநாமங்களாக இருக்கும் பொழுது அந்த பண்புகளை மனிதன் அதிலிருந்து அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த படைப்பின் நோக்கம் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் மனிதன் கருணை உடையவனாகவும் அன்புடையவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருந்தால் அவன் மனிதன், அவன் இறைவனுடைய பிரதிநிதி. அதற்கு மாறான எதிர்ப்பு நிராகரிப்பு தன்மை கொண்டவனாக இருக்கும் பொழுது அவன் அந்த சாத்தானையே பின்பற்றக்கூடியவனாக இருக்கின்றான். அவ்வாறென்றால் மனிதன் என்பவன் பிரதிநிதியா அல்லது சைத்தானுடைய தோழனா? இப்பொழுது இரண்டு கேள்விகள் உருவாகிவிட்டது. இப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், அல் முல்க் என்கின்ற 67வது அத்தியாயத்தில், உங்களிலே செயல்களால் யார் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காகவே மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்துள்ளேன் என்று கூறுகின்றான். அதாவது மரணமும் வாழ்வும், அந்த தவணை காலம், ஒருவர் 50 வருடங்கள் 60 வருடங்கள் அல்லது 80 வருடங்கள் அல்லது 100 வருடங்கள் உயிர் வாழ்கிறார் என்றால் அவருடைய அந்த உயிர் வாழக்கூடிய அந்த காலத்தில் எவர் நற்செயல் புரிகின்றார், யார் நல்ல அழகிய குணங்களை மேற்கொள்கின்றார் என்பதை சோதிப்பதற்காகவே இந்த உலகமானது ஒரு சோதனை களமாக மாற்றப்படுகின்றது. திருமறை குரானிலும் கீதையிலும் இன்னும் எத்தனை நெறி காட்டக்கூடிய எத்தனை வேதங்கள், எதை நீங்கள் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தாலும் இதனுடைய அம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உள்ளன்போடு பிறருக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்வதுதான் இறை வணக்கத்தின் முதல் துவக்கமாக இருப்பதாக இறை வேதங்கள் கூறுகின்றன. உள்ளன்போடு சிரத்தையோடு செய்யக்கூடிய
காரியங்கள் தான் இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றன என்று வேதங்கள் கூறுகின்ற. சிரத்தையின்றி செய்யப்படும் யாகமும் தானமும் தபசும் அசத் எனப்படும் என்று கீதையிலே கூறப்படுகின்றது. யாரு உள்ளன்பும் அடிப்படையான அந்த சிரத்தை அக்கறையின்றி அவர் தானம் செய்தாலும் யாகம் செய்தாலும் அது இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அறிவிக்கப்படுகின்றது. அதை நாம் இக்லாஸ் என்று கூறுவோம். உள்ளன்போடு நாம் இறைவனுக்காக இந்த நற்காரியங்களை நாம் செய்வதற்கு முன்வர வேண்டும். அந்த வகையிலே இந்த மஸ்ஜித் சேவை குழு மென்மேலும் வளர்ந்து வர வேண்டும். இதில் பிரதானதாக கருதப்படக்கூடிய அந்த விஷயம் என்னவென்றால், இறைவனின் பிரதிநிதியாக கலீஃபாக்களாக நாம் மாற வேண்டும். எந்த வகையில் என்றால், இறைவன் கூறுகின்றான், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து பிரித்து வழங்கி விடுவார்கள். வமிம்மா ரஜக்னாக்கும், அவர்கள் எத்தகையவர் என்றால் பயபக்தி உடையவர்களாக இருப்பார்கள். திருக்குரான் ஆரம்பமே அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப், இது திருவேதமாகும், இதில் எந்த சந்தேகம் கிடையாது, இது பயபக்தி உடையவர்களுக்கு நேர் வழிகாட்டும். பயபக்தி உடைய அவர்கள் எத்தகையவர் என்றால் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள், இன்னும் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து வழங்கி விடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னும் அவர்கள் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். அதாவது இன்னைக்கு நாம் என்ன செய்யறோமோ அது நாளைக்கு நிச்சயமா விளைச்சல்களாக வரும் என்பதுதான் மறுமையினுடைய பொருளாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த உலகத்திலே 3 விஷயங்கள் பொதுவாக ஆக்கப்பட வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகின்றான். காத்து, தண்ணீர், உணவு. இது 3ம் இதற்கு யாரும் விலை பேசக்கூடாது. இது 3க்கும் யாரும் உரிமை பாராட்டக்கூடாது. இது என்னுடைய தோட்டம் என்று யாரும் பெருமை பாராட்டக்கூடாது. வானிலிருந்து மழை பொழியாவிட்டால் அது தோட்டமாக இருக்காது. இன்றைக்கெல்லாம் நிறைய தண்ணீர் பிரச்சனை இருப்பது பரவலாகிக் கொண்டிருக்கின்றது. ஒருவேளை பஞ்சம் ஏற்பட்டு மழையின்றி பஞ்சம் ஏற்பட்டு விடுமானால் தோட்டங்களையும் காசு பணங்களையும் வைத்துக் கொண்டு ஒருவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இறைவனுடைய கருணையினால் அவன் வானிலிருந்து மழையை பொழியச் செய்து தன்னுடைய விளைச்சல்களை அவன் கொண்டு வரும் பொழுது அத்தனை உணவு தானியங்களும் காய்கறிகளும் பழங்களும் பதுக்கப்படுகின்றன. இங்கே ஒரு சாத்தானுடைய திட்டம் ஒன்று இந்த உலகத்தில் செயல்படுத்தப்படுகிறது. என்னவென்றால், யார்கிட்ட காசு இருக்குதோ அவங்களுக்கு தான் பழங்கள் கொடுக்கணும், உணவுகள் கொடுக்கணும். காசுக்கு நிகராக இறைவனுடைய படைப்பை இணை வைத்தார்கள். இணை வைப்பு என்பது அல்லாஹ்வுக்கு, இறைவனுக்கு இணை வைப்பது என்பது என்னவென்றால், அவனுடைய படைப்பான உணவுக்கு காசை இணை வைப்பது இணை வைப்பாகும். 78வது அத்தியாயத்தில் ஒரு நிகழ்ச்சி வருகின்றது. சில பேர் பேசிக்கொண்டு செல்கின்றார்கள், இது அறுவடை காலம், நம்முடைய தோட்டத்து கனிகளை நாளை காலை அதிகாலையில் சென்று நாம் அறுவடை செய்துவிட வேண்டும் என்று பேசிக்கொண்டு செல்கின்றார்கள். அவர் தோட்டத்துக்கு உரிமையாளர்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவன் கூறுகின்றான், இன்றைய தினம் எந்த ஏழையும் நம் தோட்டத்தில் நுழைந்துவிடக்கூடாது. நாம் அதிகாலையில் சென்று அந்த கனிகளை எல்லாம் நாம் அறுவடை செய்துவிட வேண்டும், எந்த ஏழையும் இதற்குள் நுழையக்கூடாது என்று உறுதியாக கூறியவர்களாக அந்த தோட்டத்தில் அவர்கள் நுழையும் பொழுது அது முற்றிலும் கரிந்து சாம்பலாக கிடப்பதாக திருமறை குர்ஆன் கூறுகின்றது. அப்பொழுது ஒருவர் சொல்கின்றார், நாம் வழி தவறி வழிமாறி வந்துவிட்டோம், இது நம்ம தோட்டம் அல்லங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல இல்ல இது நம்ம தோட்டம் தான், இது அழிந்து விட்டது, எரிந்து கரிந்து விட்டது என்று அவர்கள் கை சேதப்பட்டவர்களாக தன் இரு கைகளையும் பிசைந்தவனாக இறைவனுக்கு நான் இணையாக்காதிருந்திருக்க வேண்டுமே என்று அவர்கள் கூறுவது பதியப்படுகின்றது. அல்லாஹ் வழங்கியதை, அல்லாஹுவினால் பெறப்பட்டதை அவன் செல்வத்தை தரும் பொழுது யார் இது என்னுடையது, நான் என்னுடைய அறிவின் திறனால் என்னுடைய புத்தி கூர்மையினால் நான் இதை சம்பாதித்தேன், இது அடுத்தவனுக்கு இல்லை என்று எவன் மமதை கொள்கின்றானோ அவன் இறைவனுக்கு நிகராக தன்னை ஆக்கிக் கொண்ட காரணத்தினால் குர்ஆனில் இதுதான் இணை வைத்தல் சிறுக்கு என்று கூறப்படுகின்றது. இதில் பணிவு வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கின்ற செல்வமானது இது இறைவனிடமிருந்து கிடைத்தது என்று நாம் உறுதி கொள்ள வேண்டும். இறைவன் தன் திருமறையில் கூறுகின்றான், உங்களுக்கு கிடைத்த செல்வமானது இறைவனிடமிருந்துதான், என்னிடமிருந்துதான் கிடைத்தது என்று நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களானால் அதிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள்.
நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தானமும் தர்மமும் எப்படிப்பட்டது என்றால் அது உங்கள் பாவங்களை போக்குகின்றது, உங்களை பரிசுத்தப்படுத்துகின்றது, நீங்கள் தூய்மை அடைகின்றீர்கள். 91வது அத்தியாயம் அஸ்ஸம்ஸ் என்கின்ற அத்தியாயத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக, சூரியனை தொடர்ந்து வரும் சந்திரன் மீது சத்தியமாக, பகல் வெளியாகும் போது உண்டாகும் வெளிச்சத்தின் மீது பகலின் மீது சத்தியமாக, அதை மூடிக்கொள்கின்ற இரவு மீது சத்தியமாக, வானம் அதை உயர்த்தியவன் மீது சத்தியமாக, பூமி அதை விரித்தவன் மீது சத்தியமாக, ஆன்மாவை ஒழுங்குபடுத்தியவன் மீது சத்தியமாக. நிச்சயமாக அந்த ஆன்மாவிற்கு, உள்ளத்திற்கு இறைவன் நன்மை தீமைகளை தெளிவாக உள்ளத்திலிருந்து அறிவிக்கின்றான். எவன் தன் ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்கின்றானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று அந்த செய்தி சொல்கின்றது. தன்னுடைய உள்ளத்தை, ஆன்மாவை தூய்மைப்படுத்தினால் மட்டும்தான் இறைவனிடத்தில் வெற்றியாளனாக ஒருவன் செல்ல முடியுமே தவிர வேறு வழி கிடையாது. அந்த உள்ளத்தை அதை தூய்மைப்படுத்துவது எப்படி என்றால், அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, நம் அடியார்களிடமிருந்து தர்மத்தை, செல்வத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை உள்ளும் புறமும் தூய்மைப்படுத்துவீராக என்று கூறுகின்றான். எப்பொழுது உள்ளமானது இரக்கத்தின்பால் வருகின்றதோ, கருணையின்பால் வருகின்றதோ, அப்பொழுது அந்த இரக்க உணர்வு கருணையின் காரணமாக தங்களுடைய செல்வங்களிலிருந்து எடுத்து ஏழை எளியவர்களுக்கு எப்பொழுது கொடுக்கக்கூடிய அந்த கருணை உள்ளம் ஒருவருக்கு தோன்றுகின்றதோ அப்பொழுது அந்த உள்ளமானது தூய்மைப்படுத்தப்படுகின்றது, அவர் வெற்றி பெறுகின்றார். எவர் உலோபத்தனம், கஞ்சத்தனம் செய்கின்றாரோ அவர் தோல்வியை தழுவுகின்றார் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக நம்மளுடைய அந்த வெற்றியை எந்த வகையில் பெற்றுக்கொள்வது என்று நாம் எண்ணும் பொழுது எம்எஸ்கே அதற்கு ஒரு பாலமாக விளங்குகின்றது. ஒரு செல்வந்தர் இருக்கின்றார், அவர் விரும்புகின்றார் தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும், தன் குடும்பத்திற்கு இறைவனுடைய பாதுகாப்பு வேண்டும், நல்ல முறையில் நாங்கள் வாழ வேண்டும். அவ்வாறென்றால் நாம் ஏழை எளியவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று அவர் உள்ளத்தில் இறைவன் கூறும் பொழுது அதற்கான பாதைகள் எப்படி, யாருக்கு எப்படி எங்கு சென்று கொடுப்பது என்று தெரியாது. அவருடைய பணமானது பல்வேறு வகையில் விரயமாக்கி கொண்டிருக்கும். இப்பொழுது எம்எஸ்கே உடைய பங்கு என்னவென்றால் அவருக்கு பாலமாக எம்எஸ்கே விளங்குகின்றது. பணம் வசதி படைத்தவர்களும் இரக்க குணம் கொண்டவர்களையும் தேவையுடைய அந்த ஏழை எளியவர்களையும் இணைக்கக்கூடிய பாலம், சிராத்துல் முஸ்தகீம் பாலம், அதுபோன்று எம்எஸ்கே வென்று இன்றைய தினம் உருவெடுத்திருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இதனுடைய வளர்ச்சியானது இதன் அடிப்படையிலேயே உருவாகக்கூடியதாக இருக்கின்றது. இதனுடைய முக்கியமான அம்சம் என்னவென்றால், நம்முடைய ஊரில், தெருவில், நம்முடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த, அதாவது நம்முடைய டார்கெட் என்ன டார்கெட் அப்படின்னு சொன்னாக்க, நல்ல உழைக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள், உடல் திராணி பெற்றவர்கள், அவர்களுக்கும் நாம் உதவி செய்தாலும் கூட எம்எஸ்கே உடைய அந்த டார்கெட் யார் என்றால் பலகீனர்கள், நோயாளிகள், அதாவது அனாதரவாக்கப்பட்டவர்கள், ஏழைகள், உடல் உழைப்பு செய்ய முடியாத, எங்கர்ஸ் இல்லாத வீடுகளை கொண்டவர்கள். இத்தகையவர்களைத்தான் இறைவன் அனாதைகள் என்று திருமறையில் மிஸ்கீன்கள் என்று கூறுகின்றான். நீங்கள் அவர்களை தேடிச் செல்வதில் குன்றிவிட வேண்டாம், சோர்வடைய வேண்டாம் என்று கூறுகின்றான். அத்தியாயம் அந்நிசா 75வது வசனத்தில் இறைவன் கூறுகின்றான், ஒரு குடும்பம் இருக்கின்றது, ஒரு குடும்பத்தார் அனுதினமும் என்னிடம் பிரார்த்தித்த வண்ணம் இருக்கின்றார்கள். என்ன பிரார்த்திக்கிறார்கள் என்றால், இறைவா இந்த ஊரை விட்டு எங்களை வெளியேற்றிவிடு என்று பிரார்த்திக்கின்றார்கள். அங்கு யார் இருக்கின்றார்கள் என்றால் வயதானவர்களும், முதியவர்களும், பலகீனமான நோயாளிகளும், அதே குடும்பத்தை சார்ந்த சிறுவர் சிறுமிகளும் அந்த குடும்பத்தில் இருந்து கொண்டு என்னிடத்திலே பிரார்த்தித்த வண்ணம் இருக்கின்றார்கள். எங்கள் ரப்பே, எங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றிவிடு, அல்லது உன்னிடம் இருந்து எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவரை நீ அனுப்ப மாட்டாயா என்று பிரார்த்தித்த வண்ணம் இருக்கின்றார்கள். யாராவது ஒருத்தர் வந்து
ஏழைகளா இருக்கக்கூடிய எங்களுக்கு, அனாதைகளான எங்களுக்கு ஒருவர் வந்து உதவ மாட்டாரா? இறைவனை நீ அனுப்ப மாட்டாயா என்று என்னிடம் பிரார்த்தித்த வண்ணம் இருக்கின்றார்கள். மூமின்களே, நீங்கள் ஏன் அவர்களுக்காக இன்னும் புறப்படவில்லை என்று கேட்கின்றான். நீங்கள் அவர்களுக்காக புறப்பட்டு செல்ல வேண்டாமா? இது அல்லாஹுவின் பாதையாக இருக்கின்றது. ஏழை எளிய உடல் உழைப்பு செய்ய முடியாத, உணவு சாப்பிட முடியாது, உடுத்த முடியாது. ஆகவே இது மிகப்பெரிய சைத்தானின் சூழ்ச்சியாக இருக்கின்றது. இதை ஒவ்வொரு வரலாற்றிலும் ஒவ்வொரு தேசத்திலும் நாட்டை ஆளக்கூடிய அந்த மன்னர்களிடத்திலே அவன் தன் செல்வாக்கை பிரயோகப்படுத்தினான். இப்ராஹிம் நபி காலத்தில் நம்ரூது என்கின்ற மன்னன், அவன் என்ன செய்தான்னா, உழைச்சாத்தான் உணவு, உழைக்கலேட்டிய உணவு கிடையாது. அப்படியே பலகீனர்கள் என்ன செய்வதுன்னா, அவங்க செத்து போகட்டும், அவங்க தேவையில்லைன்னு சொன்னான். இதை எதிர்த்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படியே ஆது சமுதாயம், ஹூது சமுதாயம், ரம்வாசிகள், தோப்புவாசிகள், இன்னும் ஃபிரவுன், ஹாமான், காரூன், இது போன்ற மிகப்பெரிய சர்வாதிகாரம் கொண்ட மன்னர்கள் வாழ்ந்த நாடுகளில் ஒரு சாரார் பலகீனப்படுத்தப்பட்டார்கள். இதுதான் ஃபிரவுனும் ஃபிரவுனை சார்ந்தவர்களும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நரகத்திற்கு யார் செல்வார்கள் என்றால் ஃபிரவுனும் ஃபிரவுனை சார்ந்தவர்களும். முன்னும் இருந்தார்கள், பின்னும் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் நரகவாசிகள். காரூன், நீங்கள் அறிந்திருப்பீர்கள் காரூன் பற்றி. ஏராளமான தானிய கிடங்குகளுடைய சாவிகள் ஒரு பெரிய பலுவான கூட்டத்தார் சுமக்கிற அளவுக்கு காரூன் இருந்தது, நீங்கள் அறிவீர்கள். இது குரானில் வருகின்றது. அப்பொழுது அந்த ஊர் மக்களில் நல்லவர்கள் கூறுகின்றார்கள், காரூனே, அல்லாஹ் உனக்கு வழங்கிய ரிஜக்கில் இருந்து ஏழைகளுக்கு அவர்களுக்குரிய பங்கை வழங்கிவிடு, மறுத்து விடாதே, நிராகரிப்பாளனாக ஆகிவிடாதே என்று கூறிய பொழுது காரூன் கூறியதாக அல்லாஹ் கூறுகின்றான், முடியாது, இதெல்லாம் என்னுடைய டேலண்ட், என்னுடைய அறிவின் திறனால், என்னுடைய உழைப்பினால், என்னுடைய அறிவின் திறனால் எனக்கு வழங்கப்பட்டது, நான் தர முடியாது என்றான். அவன் வாழ்ந்த மாளிகை அப்படி புதைக்குழியாக மண்ணிற்குள் அழுத்தப்பட்டதாக இறைவன் கூறுகின்றான். இதுபோன்ற சர்வாதிகாரம் படைத்து ஏழை எளியவர்களுக்கு இறங்க மறுத்தவர்கள் அழிக்கப்பட்டதாக குரான் கூறுகின்றது. கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள், மண்ணில் புதைக்கப்பட்டார்கள், இன்னும் புயற்காற்று சூறாவளி கொண்டு அழிக்கப்பட்டார்கள் என்று இறைவன் கூறுகின்றான். ஆகவே நீங்கள் இறைவனை அஞ்சி அவன் உங்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் வறுமையில் வாடக்கூடிய உங்கள் அண்ணன்மார், தம்பிமார், தங்கைமார்களுக்கும் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுக்கும் அருகில் உள்ள உறவினர்களுக்கும் அண்டை வீட்டில் உள்ள அயலார்களுக்கும் நீங்கள் ஏழைகளுக்கும் நீங்கள் உங்களுடைய செல்வத்திலிருந்து வழங்குங்கள். நிச்சயமாக அதை அல்லாஹ் பெற்றுக்கொள்கின்றான். நீங்கள் உங்கள் மனமு வந்து நீங்கள் ஏழைகளுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இறைவனாலே அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மிகச்சிறந்த அமலாக உங்களுக்கு அது பதிவு செய்யப்படுகின்றது. இன்னும் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்பவர்களையும் தங்களிடம் செல்வம் இல்லாததால் உடல் உழைப்பை கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் செயல்படக்கூடியவர்களும் இவர்கள் இருவரையும் குறை கூறுகிறார்களே, நிச்சயமாக அவர்கள் வேதனையை சந்திப்பார்கள். யாரிடத்திலே செல்வம் இல்லை, ஆனால் தன்னுடைய உடல் உழைப்பை கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் செயல்புரிகிறவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த எம்எஸ்கேவில் இரு சாரார்களும் இணைந்திருக்கின்றார்கள். வசதி படைத்தவர்களும் தங்களுடைய உடல் உழைப்பை கொண்டு இந்த நற்பணிகளில் ஈடுபடுபவர்களும் இருக்கின்றார்கள். நீங்கள் அல்லாஹுவின் அருளை பெற்ற நல்லடியார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இதனுடைய சாராம்சம் என்னவென்றால், ஏழைகளுக்கு உணவளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான. அருமையாக சொன்னார்கள், தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதியார் கூறுகின்றார். வள்ளலார் கூறுகின்றார்கள், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். ஏன் அப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, பயிர் வாடிருச்சு அப்படின்னாக்க பஞ்சம் ஏற்படுகிறது என்பதனுடைய அறிகுறியாக இருக்கிறது. ஒரு ஊரிலே பஞ்சம் ஏற்பட்டு விட்டால் வீடுகளில் அரிசி மூட்டை, பருப்பு மூட்டை அந்த காலத்தில் வள்ளலார் காலத்தில் வச்சிருப்பாங்க, சேமிச்சு வச்சிருப்பாங்க, பதுக்கி வச்சிருப்பாங்க. அப்போ பிச்சைக்காரர்கள்லாம் இருப்பாங்க. உடல் உழைப்பு செய்ய முடியாத அந்த பிச்சைக்காரர்கள் வருவாங்க,
அவங்க வீட்டு வாசல்ல வந்து அம்மா தாயே பிச்சை கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த செய்தி பரவுச்சுன்னா, பயிர் வாடி பஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்ற செய்தி பரவிருச்சுன்னா, வீட்டில் ஒரு 10 அரிசி மூட்டை வச்சிருந்தா அதை எடுத்து பதுக்கிடுவாங்க. அந்த அம்மா தாயே கேட்கிறவனுக்கு ஒரு பிடி அரிசி தரமாட்டாங்க. ஆகவே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் இப்படி நிகழ்ந்து விடுமோ என்று வாடினேன் என்று அதற்கு அர்த்தம் இருக்கின்றது. ஜீவ காருண்யமே இறைவனை நெருங்கும் வழி, இது வள்ளலார் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய கோயில்களில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய மிகப்பெரிய பக்தராக அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர் செல்லுமிடமெல்லாம் மிகப்பெரிய கூட்டம் திரண்டுவிடும். அவருடைய உபதேசத்தை கேட்பதற்காக அந்த ஊரில் உள்ள செல்வந்தர்கள் எல்லோரும் திரண்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட புகழின் உச்சாணியில் இருந்த அவர்கள் இறைவனை நெருங்குவதற்கு இது வழி அல்ல, ஜீவகாருண்யம் இரக்கமே இறைவனை நெருங்கக்கூடிய வழி என்று அறிவித்தார்கள். திருமறையில் கூறுகின்றான் அல்லாஹ், ரஹ்மானுடைய அடியார்கள் எத்தகையோர் என்றால், பூமியிலே மனிதர்களிடத்தில் பணிவுடன் இருப்பார்கள், இரக்கத்துடன் இருப்பார்கள். இன்னும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கின்களுக்கும் வழங்குவார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நான் ஃபைனலா ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கின்றேன். குர்ஆன்ல சொர்க்கம் நரகம் இருக்கின்றது. ஃபைனலா அதான், எல்லோருமே சொர்க்கத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றார். இங்க இருக்கிறவங்கள்ட்ட நீங்க சொர்க்கம் போக விரும்புறவங்கள கை தூக்குங்கண்டா எல்லாருமே கை தூக்குவாங்க, யாரும் மறுக்க மாட்டாங்க. சொர்க்கம் நரகம். இப்ப குர்ஆன்ல அது வேதம். அது எத்தகைய வேதம் என்றால், அதை ஒரு மலையின் மீது நாம் இறக்குவோமேயானால் அல்லாஹ்வின் அச்சத்தால் அது நடுங்கி பிளந்து போவதை நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹ் கூறினார். அப்பேற்பட்ட அந்த வேதத்தில் நரகம் என்று வரக்கூடிய இடங்களில் எல்லாம் ஒன்று வருகின்றது. என்னன்னு கேட்டீங்கன்னா, வலா யகுல்லு அலா தஆமில் மிஸ்கின். உதாரணமாக அல் ஹாக்கா, ஒருவனுடைய இடது கையில் பட்டோலை வழங்கப்படுகின்றது. அவன் படித்து பார்த்துட்டு கதறான். அவன் என்ன சொல்றான்னா, நான் அன்னைக்கு மரணம் அடைஞ்சதே அது முடிவாக இருந்திருக்க வேண்டுமேங்கிறான். என்னுடைய செல்வாக்கும் என்னுடைய செல்வமும் எனக்கு பயன் தரவில்லையே என்று அவன் கதறுகின்றான். அப்படி பார்த்தா அவன் ஒரு நார்மல் கிடையாது, அப்நார்மல். செல்வம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, அவன் கதறான். அப்பொழுது அவனை பிடியுங்கள், அவனுக்கு விளங்க மாட்டுங்கள், அவனை நரகத்தின் மையத்தில் எரியுங்கள் என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் அவன் மகத்தான இறைவனை நம்பாமல் இருந்தான். இன்னும் ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு அவன் தூண்டவில்லை. வலா யகுல்லு அலா தஆமில் மிஸ்கின். ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு அவன் தூண்டவில்லை. இன்றைய தினம் அவனுக்கு எந்த நண்பனும் இல்லை, சீலை தவிர எந்த உணவும் இல்லை. பாவியை தவிர வேறு எவனும் இந்த நிலையை அடைய மாட்டான் என்று கூறுகின்றான். அதாவது ஃபிரௌனும் ஃபிரௌனை சார்ந்தவர்களும். அந்த ஒரு பொறுப்பு உள்ளவங்க அந்த பொறுப்பிலிருந்து தவறுறாங்க. ஒருத்தருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கினார்னு சொன்னாக்க அது அவங்களுக்கு கீழே உள்ள மற்றவர்களுக்காக வழங்கப்பட்டது. அதை அவர் தர மறுக்கும் பொழுது குற்றவாளியாக அவர் மாறுகின்றார். இந்த அடிப்படையில் குர்ஆன் நெடுகிலும் அரைத்தல்லது யுக்கதிபு பித்தீன், தீர்ப்பு நாளை பொய்யாக்கவனை நபியை நீர் பார்த்தீரா, அவன் யார் தெரியுமா, ஃபதாலிக்கல் எதுகுல் யத்தீம், அனாதைகளின் பக்கம் அவன் வரமாட்டான். வலா யகுல்லு அலா தஆமில் மிஸ்கின், ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு அவன் தூண்ட மாட்டான். இவன் தான் நரகவாசி என்று கூறப்படுகின்றது. ஆகவே பொதுவாக எந்த மார்க்கத்திலையும் ரெண்டு இருக்குது, ஒன்று வழிபாடு, இன்னொன்று அறநெறி. இது ரெண்டையுமே நாம கடைபிடிச்சாகும். வழிபாடு மட்டும் இருக்குது, அறநெறி இல்லைன்றா மாட்டிக்குவோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு கருத்தா இருக்குது. அதே மாதிரி சொர்க்கம்னு வருது குர்ஆன்ல. அத்தகர் 76வது அத்தியாயத்தில் ஒருவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுகின்றார். அதனுடைய வர்ணனைகள் எல்லாம் வருது. அவர் சூரியனையோ குளிரையோ காண மாட்டார், வெள்ளியினான பாத்திரங்களும் பளிங்குகளினான கிண்ணங்களும் கொண்டு உபசரிக்கப்படுவார். நபியை நீர் அங்கு பார்த்தால் அல்லாவின் மாபெரும் அரசாங்கத்துக்கு நிறைய வர்ணனைகள், சொர்க்கத்தில் எப்படி எப்படியெல்லாம் அந்த சுக அனுபவங்கள், அதெல்லாம் கூறுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் எதற்காக அவர் இந்த சொர்க்க நிலையை அடைந்தார் என்று அல்லாஹ் கூறும் பொழுது அங்கே ஒரு சொல்லி காட்டப்படுகின்றது. என்ன காரணம்னா, இறைவன் மீது கொண்ட அன்பினால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் உணவளித்தார்கள்.
நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாஹுவின் இறைவனின் திருமுகத்துக்காகவே தவிர மற்றபடி உங்களிடமிருந்து எங்களுக்கு எந்த நன்றியோ பிரதிபலனோ இல்லை என்பது அவளுடைய நிலையாக இருக்கின்றது. இறைவனுக்காக இயலாதவர்களுக்கு உணவளித்தார்கள். ஆகவே இந்த சொர்க்கத்தை அவர்கள் அடைந்தார்கள். உணவளித்ததினால் சொர்க்கம், உணவளிக்குமாறு தூண்டாததினால் நரகம் என்று குர்ஆன் கூறுகின்றது. 74வது அத்தியாயம் நரகவாசிகள்கிட்ட கேட்கறாங்க, சக்கர் என்னும் நரகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்கறாங்க, ஏன் இந்த நரகத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, நாங்கள் தொழவும் இல்லை, ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இல்லை. ஆக நாம் இவ்வுலகிலும் மறுமையிலும் இறைவனுடைய அன்பை பெற்று நம்முடைய குடும்பத்தார்களும் குடும்பம் சகிதமாக 7 தலைமுறைக்கு இங்கு நன்மையாகவும் நல்ல இறைவனுடைய பாதுகாப்பிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த MSK-உடைய இந்த இதில் நாம் இணைந்து ஆர்வம் குன்றாமல் செயல்பட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து போயிருப்பினும் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்களால் தாங்க இயலாத பாரத்தை, வேதனையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது சுமத்தியது போன்ற பாரத்தை, வேதனையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. நிராகரிப்பவர்களுக்கு எதிராக, சைத்தான்களுக்கு எதிராக, தீய சக்திகளுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று பிரார்த்தித்த வண்ணம் இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாம்.